ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். இந்த நாளிலே 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நம்மை கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நாம் கூடி வந்திருக்கிறோம் என்றால் இது ஒரு தெய்வீக நியமனம் என்று சொல்கிறேன், டிவைன் அப்பாயின்மெண்ட். யாரும் ஒருவரும் இந்த இடத்துல தற்செயலாய் வரவில்லை. கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள் திசை திருப்பப்படாதபடி கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவனுடைய நிலையான அன்பு என்ற தலைப்பிலே உங்களிடத்திலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். தேவனுடைய நிலையான அன்பு. அநேக சமயங்களிலே நம்முடைய அன்பு மாறுகிறது, நிலை தடுமாறுகிறது. அநேக சமயத்திலே சூழ்நிலைக்கு ஏற்ப வண்ணமாக நம்முடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. மனுஷனிடத்தில் மாத்திரமல்ல, கர்த்தரிடத்திலும் கூட. ஆனால் தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறுவதில்லை. கர்த்தர் சொன்னாரே, அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வேத பகுதி எடுத்து வாசிக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தானியேலுக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் வாசிக்கப்படும் போது உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலே அதை பின்பற்றி வரும்படியா என்பாய் கேட்கிறேன். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளையவயதின் நாட்களிலும் தன் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவளை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 14வது வசனத்தை கவனிங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசும். இந்த இடத்துல அவள் என்று சொல்லும்போது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் சொல்ல வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டு சபையாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மை குறிக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட தான் பேசு. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 14வது வசனம் ஆயினும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆயினும். ஆயினும்னா அதற்கு முன்பாக ஏதோ சம்பவித்திருக்கிறது என்று அர்த்தம். 13வது வசனத்தை பாருங்கள். அவள் பாகாலுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பற்றங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து, தன் நேசர்னா இந்த இடத்துல உலகம், உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய்
அவளோடு கூட பட்சமாய் பேசுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் 18வது வசனத்தை பாருங்க. அக்காலத்தில் நான் அவளுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடி முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். இது 1000 வருட அரசாட்சியின் காலத்தை குறிக்கிறது. 19வது வசனம், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். ஆமென். நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு உங்களுடைய ஆத்துமாவுக்கு மணவாளனாக இருக்கிறார். நான் அடிக்கடியாக சொல்கிறேன், இந்த சரீரத்துக்கு அநேக உறவுகள் இருக்கு. அநேக உறவுகள், இந்த சரீரத்துக்கு அநேக உறவுகள். நம்ம ஆத்துமாவுக்கு ஒரே ஒரு உறவு தான், அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர் ஆத்தும மணவாளன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த உலகத்திலேயே மிக மிக பெரிய ஒரு பாவம் இருக்குமானால் நம்முடைய தேவனுடைய அன்பான தேவனை மறந்து போவதுதான். எல்லா பாவங்களிலும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவத்திலும் பெரிய ஒரு பாவம் இருக்குமானால் நம்முடைய அன்பான தேவனை, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மறந்து போவதுதான். இஸ்ரவேல் தேவனை மறந்தார்கள். தேவனுடைய தயாபரத்தை அவருடைய வாழ்க்கையிலே மறந்து போனார்கள். அருமையான சபையாரே, இன்றைக்கும் கிறிஸ்தவத்திலே இந்த காரியம்தான், இதைதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். This is the condition of many God's people today in Christian. இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே அநேகருடைய ஆவிக்குரிய நிலைமை இப்படியாக தான் இருக்கிறது. இஸ்ரவேலை கர்த்தர் அதிகமாய் நேசித்தார். தன்னுடைய கண்ணின் கருமணியை போல வைத்திருந்தார். ஆமென். இந்த ஓசியா புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் போது, we can call this as a love story of God. ஒரு நேச கதை. இந்த ஓசியா புஸ்தகத்தில் இந்த ஒரு நேச கதையை நாம் வேற எந்த இடத்திலும் பார்க்கவே முடியாது. நம்முடைய இருதயத்தை தொடக்கூடிய தேவனுடைய நிலையான அன்பு. இன்னைக்கு பாருங்கள், அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. சமாதானக்கேடு, பிரிவினைகள், கணவன் மனைவி ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் பேச்சுவார்த்தை இல்லாமல் வாழ்கிற ஒரு நிலைமை. ஒரு காலத்தில் நேசம் இருந்தது, அன்பு இருந்தது, ஒரு நல்ல உறவு இருந்தது. இன்றைக்கு அவைகளெல்லாம் அற்று போய் நேசம் தணிந்து அன்பற்ற நிலைமையில ஏதோ வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு நிலைமை. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படிதாங்க. ஒருவேளை கேட்கலாம், ஏன் இதற்கு காரணம் என்ன? ஏன் என்னுடைய குடும்பம் இப்படி ஆயிருக்கிறது? ஏனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படி இருக்கிறது? சத்தியம் என்னவென்றால், ஒரு வீட்டை அழிக்கிறது பாவம். பாவம் தான் ஒரு வீட்டை அழிக்கிறது. பாவம் தான் ஒரு திருமணத்தை சீர்குலைந்து போக பண்ணுகிறது. பாவம் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடுகிறது. அது மாத்திரமல்ல, கணவன் மனைவி உறவு என்று சொல்லி வரும்போது, கணவனுக்குள்ளும் மனைவிக்குள்ளும் ஒரு அன்பு இல்லாத பட்சத்தில், நல்ல கவனிங்கள், ஒரு அன்பான உறவு இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்திலே மிக மிக அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்று கேட்டால் பிள்ளைகள் தான், அடுத்த சந்ததி தான். யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையே ஒரு சரியான புரிந்து கொள்ளுதல், ஒரு அன்பு, ஒரு நேசம் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்திலே அதிகமாய் பாதிக்கப்படுகிறவர்கள் யார் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், அடுத்த சந்ததி தான். இதே போலதான் நாம் சபை
கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு மணவாளனாய் இருக்கிறார். மணவாட்டியாகிய நாம் நம்முடைய மணவாளனை உண்மையாய் முழு இருதயத்தோடு நேசிக்காத பட்சத்தில், நம்முடைய மணவாளனாய் ஆத்தும மணவாளனிடத்திலே ஒரு நேசம், ஒரு அன்பு இல்லாத பட்சத்தில் மிக அதிகமாய் பாதிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் நம்முடைய சொந்த அடுத்த சந்ததி தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றேன்? இது குடும்பத்திலும் உண்மை, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உண்மை. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்களோ, அதே போல சபை, மணவாட்டியாகிய சபைக்கும் நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசுக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லாத பட்சத்தில், அன்பு இல்லாத பட்சத்தில், நேசம் இல்லாத பட்சத்தில் மிக அதிகமாய் பாதிக்கக்கூடியவர்கள் யார் என்றால் நம்முடைய சொந்த சந்ததிகள் தான். ஆமென். இதை நாம் கவனமாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு குடும்ப சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அடுத்த சில நிமிஷம் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் சரி, மேல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நழுவ விட்டுவிட வேண்டாம். உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற நோக்கமே ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக தான். ஆகவே அந்த நோக்கத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆகவே கவனித்து கேளுங்கள். ஒரு குடும்ப சூழ்நிலை கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டை. அந்த ஸ்திரீ கணவனை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் நினைக்கிறாள், அவளுடைய கணவன் தன்னிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்று நினைக்கிறார். தன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை என்று நினைக்கிறார். அவள் சொல்லுகிறாள், நான் மற்ற குடும்பங்களை பார்க்கிறேன், அவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறார்கள், ஆனால் நான் இந்த குடும்பத்திலே சந்தோஷமா இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படுகிறது இல்லை. மற்ற குடும்பங்களில் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நான் விரும்புகிற காரியம் என்னிடத்திலே, என் குடும்பத்தில் இல்லை. ஆகவே நான் இந்த குடும்பத்திலே சந்தோஷமா இல்லை. என்னுடைய கணவன் என்னை நேசிக்கிற விதமா நேசிக்கல, அதனால நான் என்னை கணவனை விட்டு பிரிந்து போகிறேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அப்படி வெளியேறும்போது உதவியற்ற நிலைமையிலே என்ன செய்வது என்று திகைத்து போய் கணவன் அப்படியே நின்று கொண்டிருக்கிற வண்ணமாக இந்த ஸ்திரீ எடுத்த தீர்மானத்தை, மனதை மாற்ற முடியாதபடி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவர் ரொம்ப பிடிவாதமாக இருந்து வீட்டை விட்டு, கணவனை விட்டு பிரிந்து போவேன் என்று சொல்லி தன்னுடைய பேகெல்லாம் பேக் பண்ணி கொண்டு வாசலை விட்டு வெளியேறுகிறார். சகோனே சௌரியே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே இஸ்ரேல் செய்த காரியம் இதுதான். கர்த்தருடைய அன்பை விளங்கிக் கொள்ளாதபடி, அவருடைய தயாபரத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளாதபடி, தேவனுடைய நேசத்தை சரியாய் விளங்கிக் கொள்ளாதபடி, அவரை தவறாய் புரிந்த வண்ணமாக இஸ்ரேல் தன்னுடைய பேகெல்லாம் பேக் பண்ணி கொண்டு தேவனை விட்டு விலகி போகிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் மறந்து விடுகிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம், கர்த்தர் அற்புதமாக பதில் கொடுத்தார். ஏதோ ஒன்று ரெண்டு காரியங்களுக்கு ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய அன்பை தவறாய் விளங்கிக் கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்றுமே செய்யாதது போல அவர் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து தேவனை விட்டு விலகி போகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு உண்டு. அதை குறித்துதான் ஓசியா தீர்க்கதரிசி இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் என்று சொல்லும் போது அவர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த வரைக்கும் அவர்கள் பார்வோனோடும் அவனுடைய சேனையோடும் கூட யுத்தம் செய்து கொண்டே இருந்தார். அவருடைய போராட்டம் யாரோடு கூட, எகிப்தில் இருந்த வரைக்கும் அவருடைய போராட்டம் யாரோடு கேட்டீங்கன்னா பார்வோனோடும் அவனுடைய சேனை
அவனுடைய ஆளோட்டிகள் அவர்களுக்கு விரோதமாக தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போராட்டம். ஒவ்வொரு நாளும் போராட்டம். பார்வோனோடும் ஆளோட்டிகளோடும் போராட்டம். இன்னும் வேற விதத்தில் சொல்ல வேண்டுமானால் பார்வோன் என்று சொல்லும் போது பிசாசுக்கு அடையாளமாயிருக்கு. அப்ப பிசாசோடும் அவனுடைய ஆட்களோடும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போராட்டம். எகிப்தில் இருந்த வரைக்கும், எகிப்தை விட்டு விட்டு வெளியே வந்து வனாந்திரத்துக்குள்ளே வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுடைய போராட்டம் யாரோடு தெரியுமா? தன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்த தேவனோடு கூட. யோசித்து பாருங்க. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த வரைக்கும் பார்வோனோடும் ஆளோட்டனோடும் போராட்டம். எகிப்தை விட்டு வெளியே வனாந்திரத்துக்கு வந்த பிறகு இஸ்ரவேலுடைய போராட்டம் யாரோடுன்னு கேட்டீங்கன்னா, தன்னை அடிமைத்தனத்திலிருந்து அன்போடு நேசத்தோடு பாசத்தோடு மீட்டெடுத்து வந்த அந்த தேவாதி தேவனோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, அவங்க அதற்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஆண்டவர் விட்டு தூரமாய் போகிறார்கள். 10 விசை முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஊழியக்காரருடைய உள்ளத்தை உடைக்கிறார்கள். எனக்கு அருமையான சபையாரே, எத்தனை சமயத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்ற நாம் தன்னுடைய ஜீவனையே பணயமாக கல்வாரி சிலுவையில் கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து ரட்சித்த அந்த தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து குறை சொல்லி தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் தேவனை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் இஸ்ரவேல் மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறவில்லை. அதை தான் தேவனுடைய நிலையான அன்பு என்று சொல்கிறோம். ஆமென். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், அந்த அன்புக்கு வரம்பு எல்லை கிடையாது. எவ்வளவுதான் இஸ்ரவேல் தேவனை புறக்கணித்து தூரமாய் போனாலும் அந்த இஸ்ரவேலை தேடிதான் ஆண்டவர் வருகிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவாதி தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர் அவ்வளவு தன்னை தாழ்த்தி மன்றாடி ஒரு இடத்துல கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன்? நான் உங்களுக்கு என்ன தீமை செய்தேன்? என்னை விட்டு விலகி போகும்படியாக நான் என்ன தீமை செய்தேன் என்று கர்த்தர். ஆமென். ஒரு இருதயத்தோடு இன்னொரு இருதயம் பேசுகிறது போல கர்த்தர் பேசுகிறார். ஆமென். சபையாரே, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியில இந்த செய்தி மூலமாக பேச விரும்புகிறார். எத்தனை சமயங்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் மறந்திருக்கிறோம். எத்தனை சமயங்களிலே நன்றி இல்லாதவர்களாய் போயிருக்கிறோம். எத்தனை சமயங்களிலே உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக போய் பாவ இன்ப சிற்றின்பங்களிலே நாம் ஈடுபட்டு தேவனை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கிறோம். இன்னைக்கு இந்த செய்தியை கவனமாய் தயவு செய்து கேளுங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நம் மனம் திரும்பி மறுபடியுமாக ஆதி அன்போடு கூட அவரிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஏக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நிதானமாய் அந்த 2வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அந்த 2வது அதிகாரத்திலே 3 காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். முதலாவது 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் அந்த கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மன்றாடி கேட்கிறார், மன்றாடுகிறார். யோசித்து பார்க்க முடியுமா? அண்ட சராசரங்களை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சர்வ ஞானி, சாதாரண மனுஷனிடத்திலே வந்து தன்னை தாழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே மன்றாடுகிறார். Pleading with his people. Can you imagine God, Almighty God, pleading with ordinary men? சாதாரண மனுஷனிடத்திலே கர்த்தர் ஏங்க மன்றாடணும்? கர்த்தர் ஏன் கெஞ்சி கெஞ்சி கேட்கணும்? யோசிச்சு பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நிலையான அன்பு. அவர் மன்றாடி கேட்கிறது மாத்திரம் அல்ல. ஓசியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவத்து நிமித்தம் கர்த்தர் அவர்களை தண்டிக்கிறார். முதலாவது என்ன பண்ணாராம்? மன்றாடுகிறார். 2வது அவர்கள் செய்த பாவத்துக்கு தக்கதாக அவர்களை தண்டிக்கிறார். 3வது
14வது வசனத்திலிருந்து 22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். முதலாவது ஆண்டவர் பண்ணது என்னது? மன்றாடுகிறார். இரண்டாவது சத்தமா சொல்லுங்க, தண்டிக்கிறார். மூன்றாவது ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். என்ன நம்ம விளங்கிக்கிறோம்? ஆண்டவர் என்னென்னமோ செய்து பார்க்கிறாருங்க. ஆண்டவர் இந்த ஜனங்களை தம்மிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படியாக, இழுக்கும்படியாக, இவருடைய அன்பை விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்து, இப்படி ஆகிலும் என்னுடைய ஜனம் என்னை புரிந்து கொள்ளுமா, இப்படி செய்தாகிலும் இந்த ஜனம் என்னுடைய அன்பை விளங்கிக் கொள்ளுமா என்று சொல்லி கர்த்தர் எப்படியாவது அந்த ஜனத்தை தம்மிடமாய் ஈர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் என்னென்னத்தையோ செய்து, ப்ளீடிங், பனிஷிங், ப்ராமிசிங். இங்கிலீஷில் அழகு 3 வார்த்தைகள். God was pleading, God was punishing, God was promising. தேவனுடைய அன்பு எத்தனை பேருக்கு விளங்குகிறது? இன்றைக்கும் இதேதாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆண்டவர் இதை தான் செய்து பார்க்கிறார். நம்ம கிட்டயும் ஆண்டவர் மன்றாடி, மகனே மகளே மனம் திரும்பு, மடிமாய நேரத்தில் வந்துரு, என்னை விட்டு தூர போகாதே, சத்துருவனை அழிக்க அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், உன்னை நிர்மூலமாக்க வகை தேடி கொண்டிருக்கிறான், நீ என்னிடமாய் கிட்டி சேர்ந்து வந்துவிடு என்று சொல்லி அநேக இடத்துல தேவன் மன்றாடுகிறார். அந்த சத்தத்தை கேட்காதவர்கள் போல நம்ம இருக்கோம். தண்டிச்சு பார்க்கிறார், அப்பயும் திருந்துற மாதிரி இல்லை. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை கொடுத்து பார்க்கிறார், அப்பயும் மனுஷன் திருந்துற மாதிரி இல்லை. ஆண்டவர் என்னதாங்க செய்வார்? இன்னும் வேற என்னதான் செய்யணும்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் இடைப்படுகிற விதங்களை குறித்து ஓசியா இந்த இடத்துல பேசு. இந்த 3 காரியங்கள், ப்ளீடிங், பனிஷிங், ப்ராமிசிங், மன்றாடுதல், தண்டித்தல், வாக்கு தத்தங்களை கொடுத்து, இதை குறித்து பேச இன்னைக்கு நமக்கு நேரம் இருக்காது. ஆகவே இன்றைக்கு காலையில தேவனுடைய நிலையான அன்பை குறித்து மாத்திரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். அவருடைய வாக்கு தத்தங்களின் மூலம் கர்த்தர் அவருடைய நிலையான அன்பை 3 விதத்தில் வெளிப்படுத்துகிறார். கூர்ந்து கவனிங்கள். அவர் தருகிற வார்த்தையின் வாக்கு தத்தங்கள் மூலமாக தேவனுடைய நிலையான அன்பை 3 விதத்திலே இந்த ஓசியா 2ஆம் அதிகாரத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது, தேவனுடைய கிருபையின் நிமித்தம் அவருடைய அன்பை, நிலையான அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய கிருபை, எல்லாரும் சொல்லமா, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இரண்டாவது, அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக அவருடைய நிலையான அன்பை தேவனுடைய ஈவின் மூலமாக வெளிப்படுத்தும். தேவனுடைய ஈவு. மூன்றாவதாக, அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக அவருடைய நிலையான அன்பை தேவனுடைய ஆளுகையின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? தேவனுடைய முதலாவது என்னது? தேவனுடைய கிருபை. இரண்டாவது, மூன்றாவது அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய ஈவின் மூலமாக, அவருடைய ஆளுகையின் மூலமாக தன்னுடைய நிலையான அன்பை தன்னுடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த சில நிமிஷங்களுக்கு உங்களுடைய இருதயத்தையும் மனதையும் திறந்து வைத்து கர்த்தருடைய வார்த்தையை கூர்ந்து கவனிங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு, முதலாவது தேவனுடைய கிருபை. வாசிங்கள் 14-15 வசனங்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக
ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அந்த 14வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு கூட பட்சமாய் பேசு. சபையாரே, ஆண்டுடைய இடைப்படுகிறதான விதம் சில சமயத்திலே கர்த்தர் நம்மை வனாந்திரத்துக்கு கொண்டு வருகிறார். அவளை நான் வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் சில சமயத்திலே கர்த்தர் நம்மை வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிற ஒரு அனுபவம் உண்டு. ஏன் வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் தெரியுமா? நம்மோடு கூட பேசும்படியாக, பட்சமாய் பேச விரும்பும். ஆண்டவர் நம்மிடத்தில் பேசக்கூடிய சரியான ஒரு இடம் ஒன்று உண்டானால் அது நம்முடைய வனாந்திரம் தான். ஆண்டவர் எங்க பேசுவார் தெரியுமா? வனாந்திரத்தில் தான் பேசுவார். வனாந்திரம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க சிறந்த இடம். வனாந்திரம் சொல்லும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில சமயத்தில் வறட்சியான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள், திசை தெரியாத சூழ்நிலைகள், என்ன செய்வதென்று தவிக்கிற ஒரு நிலைமை வனாந்திரம். சமயங்களிலே கர்த்தர் இப்படிப்பட்ட வனாந்திரத்துக்குள்ளே நம்மை நடத்துகிற நோக்கம் என்ன? நம்மோடு கூட பட்சமாய் பேசும்படியா. நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், வனாந்திரத்துல தான் நம்மால கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவே முடியும். பட்டணத்தில் இருந்துகிட்டு கர்த்தருடைய சத்தத்தை எல்லாம் கேட்க முடியாது. பட்டணத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய சொந்த காரியங்களிலே, அலுவலகத்திலே, நம்முடைய சொந்த காரியத்திலே நம்ம ரொம்ப பிஸியா ஆண்டவரிடத்துல நேரம் செலவழிக்க முடியாத அளவுக்கு மற்ற காரியங்களை நம்ம கவனித்துக் கொண்டிருக்கோம். ஆனா கர்த்தர் உங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னா கவனிச்சுதான் அவனுக்கு வர வழியே இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு வனாந்திரத்தில் இருக்கிறது என்று உணர்வுகள் என்றால் கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களிடத்தில் பட்சமாய் பேச விரும்புகிறார் என்று அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 14வது வசனத்தை பாருங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி, இஸ்ரவேல் புதிய ஏற்பாட்டு சபையோடு கர்த்தர் பேசு, நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடு கூட பட்சமாய் பேசு. ஆமென். ஒரு காரியத்தை நீங்க யோசித்து பார்த்தீங்களா? ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சிங்களா? எப்பெல்லாம் ஆண்டர் விட்டு நம்ம தூரம் போறோமோ, நம்மளை மறுபடியும் அவளிடத்துல கிட்டி சேர்க்க யார் முதல் பிரயாசம் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். ஒவ்வொரு விஷயம் ஆண்டர் விட்டு தூரம் போகும்போது, ஒவ்வொரு விஷயம் நீங்க ஆண்டர் விட்டு தூரம் போகும்போது உங்களை மறுபடியும் கிட்டி சேர்ப்பதற்கு யார் ஃபர்ஸ்ட் முதல் பிரயாசம் எடுக்கிறான்னு கேட்டீங்கன்னா நீங்களும் நானும் இல்ல, ஆண்டவர் தான். எத்தனை பேர் அதை உணர்ந்து ஆமேன்னு சொல்லணும்? சில சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா யார் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லி ஒப்புரவாகிறாங்கன்றதுல ஒரு பெரிய போட்டி. கணவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. மனைவி சாரி சொல்றாங்களா, அவங்க சாரி சாரி சொல்லட்டும். மனைவி நினைச்சிட்டே இருப்பாங்க, அவர் தானே தப்பு சொன்னார், அவர் தானே திட்டினாரு, அவர் தானே கோவப்பட்டாரு, அவர் ஃபர்ஸ்ட் சாரி சொல்லி ஒப்புரவாகட்டும். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை மறுபடியும் கிட்டி சேர்க்க முதல் பிரயாசம் எடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா எப்பொழுதுமே ஆண்டவர் தான். அதை தான் நான் சொல்றேன், தேவனுடைய நிலையான அன்புன்னு சொல்றேன். ஒரு அன்பு மாறுகிறதே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஒருவரையும் கட்டாயப்படுத்தி நீ என்னை நேசிக்கணும்னு யார்ட்டையும் சொல்றதே இல்லை. கட்டாயப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் அல்ல. பிசாசு தான் நம்மளை கட்டாயப்படுத்தி சில காரியங்களை செய்ய வைப்பான ஒழிய கர்த்தர் ஒருபோதும் யாரையும் கட்டாயப்படுத்துகிறார் அல்ல. அவர் மென்மையான தேவன். He is a gentle God.
இதான் வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்க வேண்டாம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் வாசலில் நின்று தட்டி கொண்டிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறார். வெளியே நின்று தட்டி கொண்டிருக்கிறார், தட்டி கொண்டே இருக்கிறார். எது வரைக்கும்? நாம் அவருடைய சத்தத்தை கேட்டு இருதயத்தின் வாசலை திறந்து ஆண்டவரே உள்ள வாரும் என்று சொல்லுகிற வரைக்கும் அவர் பொறுமையோடு கூட வெளியே நின்று தட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமம். அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து. எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு மனைவி கணவனை விட்டு விலகி போகிறாள். ஆனால் அந்த கணவன் மனைவி அதிகமாய் நேசிக்கிறபடினாலே என்னை விட்டு விலகி போக கூடாது என்று சொல்லி மறுபடியும் கரத்தை பிடிச்சு இழுத்து என்னோட அன்பை விளங்கிக் கொள் என்று சொல்கிறது போல இருக்கு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பட்சமாய் பேசுகிறார். அற்புதமாய் அவர்களை விடுதலை ஆக்கினார். அநேக அற்புதங்களை செய்தார். ஓங்கின புயத்தினாலே அவர்களை மீட்டு எடுத்தார். இந்த தேவன் அநாதி தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்த நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்களின் நிருபத்தில் எழுதும்போது அவர் சொல்லுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி. தேவ தயவு எதற்கு? நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். உன்னை ஏவுகிறதென்று அறியாமல். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். 3 காரியங்கள். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? தேவ தயவு மனம் திரும்பலுக்கு ஏதுவாக உன்னை நடத்துகிறது என்று அறியாமல் தேவனுடைய தயவையும் தயாபரத்தையும் அவருடைய நீடிய பொறுமையும் சாந்தத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தை நீ அலட்சியப்படுத்துகிறாயோ என்று அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம். இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அப்ப தேவ தயவு எதுக்குங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தேவ தயவு எதற்கு? நான் குணப்படும்படிக்கு. தேவ தயவு எதற்கு? நான் குணப்படும்படிக்கு. ஆமென். ஒரு காரியத்தை சொல்ற, நல்ல கவனிங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தமாகாது. ஏதோ ஒரு காரியத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்ததுனால கர்த்தர் நம்மை அங்கீகரித்து விட்டார், நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரித்து விட்டார் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் ஆசீர்வதித்தாரு? ஏன் ஆசீர்வதித்தாரு? குணப்படணும். நான் அவருடைய தயவு எதற்கு? நான் குணப்படும்படியாக, மனம் திரும்பும்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவருடைய அன்பை நம்ம விளங்கிக் கொண்டு குணப்படணும், நாம் மாறணும், மனம் திரும்பணும். அதற்கு தாங்க அந்த தயவு, அதற்கு தான் அந்த நன்மை, அதற்கு தான் அந்த ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு கர்த்தர் என்ன அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சா தவறு. மோசே யோசித்து பாருங்க. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்ற. 2வது தடவை பேசுன்னு சொல்ற. மோசே என்ன பண்ணாரு? 2 தரம் கண்மலையை அவர் அடித்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனார். ஆண்டவர் பேசதான் சொன்னார். ஆனா மோசே என்ன பண்ணாரு? அடிச்சார். அப்ப தண்ணி வந்திருக்க கூடாது தானே? மோசே கீழ்ப்படியல. ஆண்டவர் சொன்னது செய்யல. ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இவர் செய்தது ஒண்ணு. ஆண்டவர் என்னங்க பண்ணிருக்கணும்? தண்ணீர் வராம தடுத்திருக்கணும், அப்படிதானே? ஆனா கீழ்ப்படி, மோசே கீழ்ப்படியாத போதும்
தண்ணீர் வந்துச்சா இல்லையா? தண்ணீர் வந்ததினாலே கர்த்தர் மோசே செய்ததை அங்கீகரித்து விட்டார் என்று அர்த்தமா? இல்லை. தண்ணீர் கர்த்தர் எதுக்கு கொடுத்தார்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவருடைய நிலையான அன்பு. தண்ணீர் வந்ததினாலே மோசேயை கர்த்தர் அங்கீகரித்து விட்டார் அர்த்தம் அல்ல. அதே போல ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து விட்டார் என்பதற்காக கர்த்தரனை அங்கீகரித்து விட்டார் என்று ஆகாது. நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும். தேவ தயவு என்னை மனம் திரும்பலுக்கு ஏற்று நடத்த வேண்டும், குணப்படும்படியாக ஏவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது ஒரு வசனத்தை எழுதுகிறார். எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது, நல்ல கவனிங்கள், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானதுன்னு சொல்லும்போது யார் அது? யார் நிறைவு? ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் நிறைவானவர். நம்முடைய வாழ்க்கையில வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போயிடும். இப்ப நீங்க சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு குறைகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தப்பிதங்கள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, குற்றங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறது. இவ்வளவு குறைவின் மத்தியில கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இருப்பாரானால், நிறைவு வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கேட்கிறீங்களா இல்லையா? இவ்வளவு குறைகள் இருக்கு, இவ்வளவு பலவீனங்கள் இருக்கு, ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் செய்து விடுகிறோம். இவ்வளவு குறைவின் மத்தியிலே கர்த்தர் என்னை இப்படி ஆசீர்வதித்து வைத்திருப்பாரானால், என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நிறைவு வரும்போது என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. இதைதான் பவுல் சொல்றார். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரம் ஊடாக கர்த்தர் நடத்தி 3வது மாதத்திலே சீனாய் மலைக்கு அடிவாரத்திலே கர்த்தர் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தனக்கென்று அவர் நியமித்துக் கொள்கிறார். ஓசியால வாசித்தோம்ல, நான் உங்களை உண்மையாய் எனக்கென்று நியமித்துக் கொள்கிறேன். என்கேஜ்மெண்ட், பிட்ரோத்தல் சர்வீஸ் நடக்குதாங்க வனாந்தரத்தில். நிச்சயார்த்தம் நடக்குது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை திருப்பி பாருங்க. அந்த இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் சர்வீஸை கர்த்தர் நடத்துறாரு பாருங்க. ஒரு நிச்சயார்த்தம் ஆராதனை நடக்குது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவளுக்கு முன்பாக சொன்னான். 8வது வசனத்தை பாருங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். இங்க ஒரு நிச்சயம் நடக்குது. தனக்கென்று இஸ்ரவேல் ஜனங்களை நியமித்துக் கொள்கிறார் சர்வ வல்லமையுள்ள தேவன். எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வனாந்தரத்துல தான். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன், இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்திக்கிற இடம் என்னவென்றால் வனாந்தரம் தான். நம்ம தெளிவா விளங்கிக்கணும். கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை
சந்தித்து பட்சமாய் பேசுகிற இடம் என்னதுதான்? வனாந்தரம் தான். வனாந்தரத்திலே தான் கர்த்தர் அவருடைய ஜனங்களோடு கூட பேசும். எபிரேயர் மாணாக்கு இருக்கிறீங்க, வனாந்தரத்துக்கு எபிரேய பதம் என்னது? மிட்பார். இந்த மிட்பார் எந்த எபிரேய மூல வார்த்தையிலிருந்து வருகிறது? தவார். தவார்னா என்ன? வார்த்தை. இந்த மிட்பாருக்குள்ளே தவார் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த தவாருடைய அர்த்தம் வார்த்தை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் அவர்களோடு கூட பேசும்படியாக தான். இதுதான் 3வது மாதத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் மலையில் அடிவாரத்தில் கொண்டு வந்து வார்த்தையை தோராவை கொடுக்கிறார். இது அடிக்கடியா நம்முடைய வேதாந்தத்தில் பார்க்க முடியும். மோசே கர்த்தர் பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துதான் முட்செடியிலிருந்து கர்த்தர் வார்த்தையின் மூலமா பேச. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலை அரேபியா வனாந்தரத்துக்கு கொண்டு போய் தான் தன்னுடைய வெளிப்பாடுகளை, தன்னுடைய வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நிலையான அன்பு, தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பு பெரியது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையா இல்லை, ஆவிக்குரிய வேசித்தனம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பின்பற்றுவதை விட்டுவிட்டு தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலே எகிப்திலிருந்து மீட்டெடுத்து வந்த தேவனை விட்டுவிட்டு விக்கிரங்களுக்கு நேராக போனபடினாலே அவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்துக்குள்ளாக போனார். கர்த்தர் அவர்களை கையும் களவுமாக பிடித்தார். யோசிச்சு பாருங்க, ஆண்டோட உள்ள எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டருக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்த எல்லா ஸ்லாக்கியங்களையும் கர்த்தர் ரத்து செய்திருக்க வேண்டும். கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ரத்து செய்திருக்க வேண்டும். செய்த உடன்படிக்கையை கர்த்தர் கேன்சல் பண்ணியிருக்க வேண்டும். அப்படிதானே? யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டருக்கு உண்மையா இல்ல. ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லைன்னா அந்த கணவன், அந்த புருஷன் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருப்பாரா? சேர்த்துக் கொள்வாரா? வீட்டில் வச்சுக்குவாரா? இயற்கையா யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்திருக்கணும்? இஸ்ரவேலை புறக்கணித்திருக்க வேண்டும். கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்திருக்க வேண்டும். உடன்படிக்கை ரத்து செய்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு, நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்தில் கொண்டு போய் அவளோடு கூட பட்சமாய் பேசுவேன். தேவனுடைய நிலையான அன்பு சகோதரனே, இததான் தேவனுடைய கிருபை என்று சொல்லுகிறோம். இததான் தேவனுடைய கிருபை. நான் நிர்மலமாக இருப்பதோ சுத்த நிர்மலமாக இருக்கணும் பிரதர். நம்ம செய்த பாதகமான காரியங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு, நாம் செய்த பாவங்களுக்கு நம்ம என்றைக்கும் என்னவாயிருக்கணும்? நிர்மூலமாயிருக்கணும். ஆனா இன்றைக்கும் நம்ம ஆசீர்வாதமா சுகமா பிழைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய கிருபை. ஒரு நாள் ஒரு வயதான ஒரு பரிசுத்தவான் அப்படியே தெருவில் நடந்து போய் கொண்டே இருந்தார். சரீர சோர்வு, பலவீனங்கள், நடக்கவே கஷ்டப்படுறார். அப்ப எதிர்க்க ஒரு மாட்டு வண்டி வருகிறது. அந்த மாட்டு வண்டியில நிறைய பளு வைத்து இருக்கிறார்கள், நிறைய சுமை. அந்த மாட்டால இழுக்க முடியல. அந்த மாட்டால வண்டி இழுக்க முடியல. 2 கண் முழிகளும் அப்படியே வெளியே வருகிற மாதிரி அந்த மாடால அந்த சுமை இழுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த 2 கண் விழிகளும் வெளியே வரத்தக்கதாக அப்படியே அந்த மாடு வேதனைப்பட்டு அப்படியே கீழே விழுந்து விடுது. சுமை தாங்க முடியாம கீழே விழுது. இது அந்த ஊழியக்கார் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போறார். ஆண்டவர் பேசுறார், மகனே, இன்னைக்கு நீ நடந்து போயிட்டு இருக்கிற பாரு, என்னோட சுத்த கிருபை. இந்த மாடை பாத்தியா? சுமை தாங்க முடியாதபடி, பளு தாங்க முடியாதபடி, கண்கள் பிதுங்கி போய்
அப்படியே சுமை தாங்க முடியாம விழுந்து கிடக்கிறது. இந்த சூழ்நிலை இப்படி நீ இல்லாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய கிருபை உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை சகோதரனே சகோதரியே. நம்முடைய வாழ்க்கையில சில சமயத்துல அதிகமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வாழ்க்கையின் பளு நம்மை அழுத்தும் போது இன்னும் நம்ம காக்கப்படுகிறோம், சுகமா இருக்கிறோம், ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேலை பார்த்து, நான் அவளை நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசு. அவளை எவ்வளவுதான் எனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் என்னை விட்டு விலகி போனாலும் சரி, எவ்வளவுதான் நன்றி இல்லாதவளாய் போனாலும் சரி, நான் இன்னும் இஸ்ரவேலை நேசிக்கிறேன். நான் இஸ்ரவேலை என் பட்சமாக இழுத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. பட்சமாய் பேசுவேன், அன்பின் வார்த்தைகளை பேசுவேன். காரணம் என்ன தெரியுமா? நான் நேசிக்கிறவளை ஒரு நாளும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஆண்டவர் உறுதியா இருக்கிறார். நம்ம எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறவனமா, நானும் உம்மை நேசிக்க எனக்கு ஒரு இருதயத்தை மாத்திரம் தான். எத்தனை விசை தேவனுடைய அன்பை நாம் தவறாய் விளங்கிக் கொள்கிறோம். யோசிச்சு பாருங்க. நிறைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கும், ஒரே ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லாதனால ஆண்டவனை கைவிட்டார், ஆண்டவனை நேசிக்கல. எத்தனை விஷயம் நினைச்சிருக்கீங்க? சொல்லலாம் கூட நினைக்கிறீங்கல்ல. எத்தனை விஷயம் ஆண்டோட அன்பை நம்ம தவறா விளங்கிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு உண்மையை இல்லாத பட்சத்திலும் அவர்களை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தும்படியாக, ஒப்புரவாதலுக்குள்ளாக நடத்தும்படியாக தேவன் பிரயாசப்பட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி இறங்கி வந்து தன்னிடமாய் இஸ்ரவேல் ஜனங்களை சேர்த்துக் கொள்ளும். வேற விதத்துல சொல்லணும்னா, ஆண்டவர் சொல்றார், வா நீனும் நானும் தனியா போயிருவோம், யாருமே இல்லாத ஒரு வனாந்தரத்துக்குள்ள போ, நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். நீ என்னை சரியா விளங்கி கொள்ளல, என்னோட அன்பாடி தவறாய் விளங்கி கொண்டிருக்கிறாய், நான் செய்த நன்மைகள் எல்லாம் நீ மறந்து போயிருக்கிறாய். நம்ம முந்தி நேசத்தோடு பாசத்தோடு இருந்தது போல மறுபடியும் இருக்கணும். நீ எனக்கு முழுமையா எனக்கு சொந்தமாய் நீ மாறணும், வா நம்ம தனியா போய் பேசுவோம் அப்படின்னு ஒரு கணவன் மனைவியை பார்த்து சொல்வது போல ஆண்டவர் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து சொல், எப்படியாவது இவள் மீட்கப்பட வேண்டும், எப்படியாவது இவள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர் எடுக்கிற பிரயாசங்களை சற்று யோசித்து பாருங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க கர்த்தர் ஊழியக்காரனாய் சொல்லு, ஒருவேளை நம்முடைய சபையிலே யாராவது ஒரு நபர் தேவனை விட்டு தூரமாய் போயிருப்பிழந்தால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். அதே அநாதி சிநேகத்தினாலே நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம எவ்வளவுதான் தூரம் போனாலும், எவ்வளவுதான் தேவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாலும், தேவனுடைய இருதயத்தை உடைத்து துக்கப்படுத்தினாலும் கர்த்தர் இன்னும் நம்மை நேசிக்கிற காரணம் அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நாம் வாரந்தோறும் கூடி வருகிறோம், தேவனை பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், அநேக காரியங்களை ஆண்டவரிடத்துல சொல்லுகிறோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம், நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்றோம். ஆனா எத்தனை விஷயம் தேவன் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து 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 நன்றி சொல்லுகிற அனுபவம் யாருக்கு? உங்களுடைய ஜெப நேரத்தில் எந்த காரியத்துக்கு அதிகமான நேரத்தை செலவழிக்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வேண்டுதலுக்கா, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கா, உங்களுடைய தேவைகளுக்கா, அல்லது இம்மட்டுமாய் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து 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 நன்றி சொல்கிறதுல நேரத்தை செலவழிக்க கொஞ்சம் நிதானித்து பாருங்களேன். உங்களுடைய ஜெப நேரம் 1 மணி நேரத்தில் எதற்கு அதிகமான நேரம் செலவழிக்கும்? மனசாட்சியை தொட்டு சொல்வோமானால் நம்முடைய முக்காவாசி ஜெப நேரம், ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த தேவை, எனக்கு அதை வேணும், இது வேணும், இதுலயே ஜெப நேரம் முடிஞ்சு போகுது. அப்படிதானே? கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. இதை ஒன்றுமே சொல்லலைன்னா கூட, உங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் அறிவிக்கலனா கூட அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படிதானே?
நம்ம வாய் திறந்து சொல்வதற்கு முன்பாகவே அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். இது வேணும் அது வேணும்னு சொல்வதற்கு பதிலா ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மையை நினைத்து 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 ஆண்டவரே இப்படி எனக்கு செய்தீங்களே, என்னோட பிள்ளைகளை நீங்க இப்படி நடத்துனீங்களே, இப்படி என்னை பாதுகாத்தீங்களே, ஆண்டவர் இந்த நன்மைகளை செய்தீங்களே, எதிர்பாராத விதத்துல என்னை உயர்த்தினீங்களே, என்னை ஆசீர்வதிச்சீங்களே, என்னை தப்பு வச்சீங்களே ஆண்டவரே, ஐயா இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமை யோசிக்கும் போது எங்கேயோ இருந்தேன், இன்னைக்கு எங்கேயோ கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்களே என்று சொல்லி ஒவ்வொன்றாய் நினைத்து 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 உங்களுடைய 1 மணி நேரம் ஜெபத்துல ஒரு 50 நிமிஷத்தை வெறும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றதிலே செலுத்தி பாருங்களேன். நீங்க கேட்காதது நினைக்காதது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்யும். என்னோட சொந்த அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வது ரொம்ப குறைந்திருக்கு. அநேகருடைய வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டது. இதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி உண்மையில்லாத நன்றி கெட்டவர்களாய் போன பிறகும் ஆண்டவர் தனக்கு உண்மையில்லாத அந்த ஸ்திரீயை பார்க்கிறார். தனக்கு துரோகம் செய்த அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு நன்மை செய்யத்தக்க எந்த தகுதியும் உனக்கு இல்லை, ஆனாலும் உனக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் உன் அன்றாட தேவைகளை நான் சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் நான் உன்னை நேசித்துக் கொண்டே இருக்கிறேன். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? ஒரே ஒரு காரணத்துக்கு. இந்த காரணம் என்னவென்றால், நீ உனக்கு தானாகவே உதவி செய்ய முடியாத நிலைமையிலே நீ இருக்கிறபடினாலே நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நீ உனக்கு தானாக உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறபடினால. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க? நான் எனக்கே உதவி செய்ய முடியலங்க. நான் எனக்கே உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருக்கு. நான் என்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கு. நான் எனக்கே நன்மை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய நிலைமை அறிந்து நான் எனக்கே உதவி செய்ய முடியாது என்பதனாலே கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்துகிட்டே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நல்லா தெரியும், நீ உனக்கே உதவி செய்ய முடியாது. நீ உன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. நீ உன் தேவைகளை உனக்கே சந்திக்க முடியாது. உன்னால் முடியாது என்பதை நான் அறிந்தபடினாலே நான் இன்னும் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய நிலையான. இங்கதான் தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறது. எத்தனை பேருக்கு தேவனுடைய அன்பு விளங்குது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 15வது வசனம் வாசிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, இஸ்ரவேலை பார்த்து, அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை முடியுமானா அந்த வார்த்தைகளை கோடிட்டுக் கொள்ளுங்களேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். நீங்க கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுற வார்த்தை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, மகனே மகளே, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்குனா என்ன அர்த்தங்க? ஆகோரின் பள்ளத்தாக்குனா என்ன தெரியுமா அர்த்தம்? சஞ்சலத்தின் பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். ஆகோர்னா சஞ்சலம், வேதனை. உன்னுடைய வேதனையின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் மாற்றுவேன். உங்களுடைய துக்கத்தின் பள்ளத்தாக்கை, உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை, வேதனை நிறைந்த பள்ளத்தாக்கை, சஞ்சலம் நிறைந்த பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக நான் மாற்றுவேன் என்று கர்த்தர். இதாங்க தேவனுடைய கிருபை.
தேவ கிருபை. நீங்க வீட்டுக்கு போய் யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அந்த ஆகோரின் பள்ளத்தாக்குன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியவா விளங்கும். எங்க வாசிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. யோசுவா 7ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க. ஆகோரின் பள்ளத்தாக்குன்னா என்னன்னு தெளிவா விளங்கும். இப்போ வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நேரம் இல்லாதபடினாலே நான் சத்தியத்தை சொல்கிறேன், கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக போக வேணும். அந்த போகிற வழியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது 3 பெரிய சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும். கானான் தேசத்துக்குள்ளே போவதற்குள்ளாக, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போவதற்குள்ளாக, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக தேவன் அவர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் ஸ்தலத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக 3 பிரதான சத்துருக்களை அவர்கள் முதலாவது மேற்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் எல்லையை வந்து அடைகிறார்கள். யோர்தானை கடந்து போகிறார்கள். யோர்தானை கடந்த உடனே முதல் சத்துரு யார் தெரியுமா? எரிகோ. இஸ்ரவேல் கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு முன்பாக முதலாவது சந்திக்க வேண்டிய சத்துரு யாரு? எரிகோ. நீங்க வேதாகமத்தில் எரிகோன்னு வாசிக்கும் போது என்ன விளங்கிக்கணும்னா உலகம் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். எரிகோ உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எரிகோ உலகத்துக்கு அடையாளமாக. நீங்க கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள போனோம்னா முதல் சத்துரு யாரு? சத்தமா சொல்லுங்க. உலகம். உலகம் பிரதர், சிஸ்டர், உலகம். உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. முதலாவது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா நிற்கிறதே உலகம் தான். உலகத்தின் காரியம் தான். உலகத்தின் காரியம் சொல்லும் போது என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? 3 காரியம் ஞாபகத்துக்கு வரணுமே. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ம் உலகத்துக்குரிய காரியம். ஆமே. உலகம்னு சொல்லும் போது இந்த 3 காரியம் ஞாபகம் வரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போனோம்னா முதல்ல சந்திக்க வேண்டியது எரிகோ, இந்த உலகம் தான். ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் எப்படி அற்புதமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோன் மேல ஜெயத்தை கொடுத்தார் என்பது தெரியும். 2 ரகசியங்க. எரிகோவை மேற்கொள்ளணும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. கீழ்ப்படிதல், ஆராதனை. உலகத்தை எப்படி ஜெயிக்கணும்? ஆண்டு என்ன சொன்னாரு? ஒன்னும் பேசக்கூடாது. 6 நாட்கள் எரிகோவை சுற்றி வரணும். 7வது நாள்ல 7 நிமிஷம் சுற்றி வரணும். நான் சொல்லும் போது ஆர்ப்பரிக்கணும். அப்ப உலகத்தை ஜெயிக்கணும்னா என்ன ரகசியம்? கீழ்ப்படிதல், ஆராதனை. இந்த 2 இருந்தாதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இந்த 2 இருந்தாதான் கண்களின் நிச்சயம் ஜெயிக்க முடியும், மாமிசத்தின் நிச்சயம் ஜெயிக்க முடியும், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க முடியும். இப்ப முதல் சத்துரு மேல ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துட்டார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே கர்த்தர் எரிகோ மதிலை தகர்த்து பெரிய ஒரு ஜெயம் உலகத்தின் மேல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கிடைச்சிருச்சு. இப்ப 2வது சத்துரு யாரு தெரியுமா? ஆய் பட்டணம். ஆய் பட்டணத்தை இவங்க கைப்பற்ற வேண்டும். இப்ப எரிகோ மேல ஒரு பெரிய ஜெயம் கிடைத்து விட்டது. இப்ப ஆய் பட்டணத்துக்கு நேரா போகும்போது வேவுக்காரில் அனுப்பின போது அவர்கள் வந்து சொல்றாங்க, ஆய் பட்டணம் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப ஒரு சின்ன பட்டணம். எரிகோல போய் அத்தனை பேர் போய் போராடினது போலலாம், அவ்வளவு பேர் போனது போலாம் தேவையில்லை, கொஞ்சம் பேர் போனா போதும். ஆய் பட்டணம் எதுக்கு அடையாளமா இருக்கு? மாமிசம் சொந்த பலனை சாருகிறது, சொந்த பலனை சாருகிறது. ஆய் பட்டணமா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஏன் தெரியுமா? ரொம்ப சின்ன பட்டணம். சகோனே சௌரியே, ஆய் பட்டணம் எதை குறிக்கிறது? மாமிசத்தை. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொந்த பலத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். சொந்த பலத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துடலாம் முடியாது.
சொந்த பலத்துல சோதனையை மேற்கொள்ளலாம் முடியாது. சொந்த பலத்துல பிசாசை மேற்கொள்ளலாம் முடியாது. அப்பேற்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். அல்லனா பலன் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் மாத்திரம் என்னை பலப்படுத்தலைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்க செய்த பெரிய தவறு பாருங்க. ஆய்பட்டணம் சின்ன பட்டணம், கொஞ்சம் பேர் போனா போதும், ஈஸியா அடிச்சிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். இல்ல இல்ல, சொந்த பலத்துல எல்லாம் எதையும் ஜெயிக்க முடியாது. சொந்த பலத்தில் எதுவும் சாதிக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை சொந்த பலத்திலே வாழ்ந்து விட முடியாது. மாமிசத்தின் பலத்தில் ஜெயிக்க முடியாது. ஆமே. யாராவது ஒருவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் சொந்த பலத்தில் வாழ்ந்துருவேன் நினைச்சா தோல்விதான். அந்த நபருக்கு வெற்றி கிடையாது. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். யோசுவா ஆய் பட்டணத்துக்கு விரோதமாக போகிறார்கள், தோற்கடிக்கப்படுகிறார்கள். தோற்று ஓடுகிற ஒரு நிலைமை. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல யோசுவா பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறார். சொந்த பலத்துல சாரக்கூடாது. எவ்வளவு பிரச்சனை சின்னதா இருந்தாலும், நல்ல கவனிங்க, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையோட பிரச்சனை என்னன்னா, ஒரு பெரிய பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஒரு 10 லட்சம் வேணும், ஆண்டவரே ஒரு 1000 ரூபாய் வேணும், சமாளிச்சு நம்மளால முடியாது. 10 ரூபாய்னா கூட ஆண்டவர் தான். 10 ரூபாய் நான் சம்பாதிச்சிருவேன் நினைச்சிட்டா அவ்வளவுதான். சகோனே சௌரியே, ஆவியான பேச எத்தனை பேர் உணர்றீங்க? ஆண்டவரே, சின்னதோ பெருசோ என்னோட சொந்த பலன் உதவாது, நீங்க தான். அதனாலதான் ஆண்டு சொன்ன, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பாடம். ஆய்பட்டதுக்கு முன்பாக அவர்கள் துரத்தப்பட்டு ஓடுகிறார்கள். ஆமே. ஆண்டு சொல்லியிருந்தார். என்ன சொன்னார்னா, எரிகோவை நீங்கள் கைப்பற்றும் போது அங்க இருக்கிற சாபத்தீடான காரியத்தை ஒன்றி எடுக்கக்கூடாது. எரிகோவில இருந்து ஒன்றுத்தையும் சாபத்தீடான காரியம் ஒன்றி தொடக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆனா அந்த இடத்துல ஒரு மனுஷன் கர்த்தர் சொன்னது கீழ்ப்படியாமல் அந்த எரிகோவிலிருந்து சபிக்கப்பட்ட காரியங்களை எடுத்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சின்ன ஆய் பட்டணத்துக்கு முன்பாக வீழ்ந்தார்கள். இதான் 2வது சத்ரு. முதல் சத்ரு என்னது? எரிகோ, உலகம். 2வது சத்ரு ஆய் பட்டணம், அது மாமிசம். 3வது சத்ரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கானான் தேசத்திற்குள்ள இருந்த அந்த புற ஜாதியார்கள். கானான் தேசத்திலே அந்த புற ஜாதிகள், 7 விதமான ஜாதிகளை, தேசங்களை இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். புறஜாதிகளை மேற்கொள்ளணும். அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பிசாசுக்கு அடையாளமா இருக்கு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகளுக்கு அவைகள் அடையாளமாக இருக்கிறது. அப்ப நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா 3 ஆவிக்குரிய சத்துருக்கள் இருக்கிறாங்க. யார் யாரு? எரிகோ, ஆய் பட்டணம், கானான் தேசத்தில் புறஜாதி. ஆவிக்குரிய ரீதியிலே உலகம், மாமிசம், பிசாசு. இத 3 மேற்கொண்டாதாங்க கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ஆய் பட்டணத்தை சந்திக்கிறார்கள், முறியடிக்கப்படுகிறார்கள். யோசுவா முகங்குப்புற தேவனுடைய சமூகத்தில் விழுந்து அழுகிறார். என்ன ஆண்டவரே, ஏன் எங்களுக்கு தோல்வி? அநேக சமயத்தில் நாம் கூட யோசுவா போல ஒரு தோல்வியை சந்திக்கும் போது, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது யோசுவா போல தேவனுடைய சமூகத்தில் விழுகிறோம். அப்படிதானே? அன்னைக்கு யோசுவா பார்த்து ஆண்டவர் சொல்றார், அப்பா யோசுவா எழுந்துரு, இஸ்ரவேல் பாளையத்திலே பாவம் இருக்கிறது, இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். நீ அந்த பாவத்தை நீக்காத பட்சத்தில் உனக்கு ஜெயம் கிடையாது. ஆண்டவர் சொன்ன செய்திங்க, இதே செய்தி தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் தருகிறார். கர்த்தர் சொல்றார், மகனே மகளே, உடைய வாழ்க்கையிலே இருக்கிற பாவத்தை அகற்றாத பட்சத்திலே
கர்த்தர் ஜெயம் தருவார் என்று நினைக்க கூடாது. பாவத்தை அகற்றாத பட்சத்தில் ஜெயம் கொள்வது சாத்தியமில்லாத காரியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது சாத்தியமில்லாத காரியம். இந்த பாவம் செய்த மனுஷனை அகற்ற வேண்டும். அப்படி அவர்கள் தேடும் போது யார் அகப்படுறது? ஆகான் அகப்படுறது. அப்ப அந்த ஆகோர் பள்ளத்தாக்கிலே ஆகான் செய்த பாவத்து நிமித்தம் அவன் கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். காரணம், எரிகோ பட்டணத்தை அவர்கள் மேற்கொண்ட போது எரிகோ பட்டணத்தில் இருக்கிற அந்த பொண்ணு, வெள்ளி, பாபிலோனிய வஸ்திரம் எல்லாவற்றையும் இந்த மனுஷன் கொண்டு போய் தன்னுடைய கூடாரத்திலே அவன் ஒளித்து வைத்திருக்கிறான். சபிக்கப்பட்ட காரியங்கள் கூடாரத்தில் இருக்கிறது. பாவமான காரியம் கூடாரத்தில் இருக்கிறபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டது. கர்த்தர் என்ன தெரியுமா சொன்ன யோசுவாட்ட? ஆகானையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆகோர் பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஒரு கற்குவியலாக அன்னைக்கு சேர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஜெயம் தாங்க. என்றைக்கு பாவம் புதைக்கப்பட்டதோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆரம்பித்தார். யோசுவாவின் தலைமையின் கீழே அதற்கு பிறகு தோல்வி இல்லை, ஜெயம்தான். என்றைக்கு உங்களை பாவம் அகற்றப்படுகிறதோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஜெயமாய் நடத்துவார். பாவம் இருக்கிற வரைக்கும் ஜெயம் கிடையாது. பாவம் இருக்கிற வரைக்கும் தோல்விதான். பாவம் இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியாது. இதே வேதாகம கொள்கை தான் இன்றைக்கு நமக்கும். கர்த்தர் யாரை பார்த்து சொல்றான்னு தெரியாது. கர்த்தர் சொல்ற, மகனே மகளே, உடைய வாழ்க்கையிலே அந்த மாமிசத்தின் பாவம் இருக்கிற வரைக்கும் எந்த பகுதியிலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தரமாட்டார். ஹல்லேலூயா. அந்த மாமிசத்தில் இருக்கிற பாவத்தை நீங்க அகற்றுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாய் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இந்த சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு எந்த ஒரு நபராகிலும் உங்களுடைய வாழ்க்கை தோல்வியாக இருக்கிறது, ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது, வெறுமையாக இருக்கிறது, கர்த்தர் உங்களுக்காக செயல்படாமல் இருக்கிறார் என்று உணர்வில் இருந்தால் நீங்க கர்த்தர் உங்களிடத்தில் சொல்ற, மகனே மகளே, உன் மாமிசத்தின் பாவத்தை நீ அகற்று. Remove the sin of the flesh. Deal with your sin of the flesh. உன்னோட மாமிசத்தின் பாவத்தோடு நீ இடைப்பட்டு அதை நீ விளக்குவாயானால் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்ற. யோசுவா அழுது பிரயோஜனம் இல்லைங்க. எவ்வளவு நேரம் முகம் குப்புற விழுந்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ராமுலூதும் ஜெபித்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபித்ததான் நிறுத்துப்பா, ஜெபம்லாம் வேஸ்ட், நீ எழுந்துரு. இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் பாவம் செய்து பாவத்தை அகற்று முதலாவது. அல்லனா ஜெபம் கேட்கப்படாது. ஜெபம் வீண். நீங்க அநேகருடைய ஜெபம் வீணாய் போகுது. காரணம் தெரியுமா? மாமிசத்தில் இருக்கிற பாவம் இன்னும் அகற்றப்படாமல். நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் அந்த மாமிசத்தின் பாவம் தான் என்ன? எடுத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 காரியத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருப்பார். 17 காரியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 19 21 வரைக்கும் அது எண்ணிக்கிட்டே வாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், முதலாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது
முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 17 காரியத்துல ஏதாவது ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. அப்படி இருக்குமானால் அந்த மாமிசத்தின் பாவத்தை நீங்கள் விளக்குவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில ஜெயத்தை தருவார். உங்களுடைய யுத்தத்தை கர்த்தரே நடப்பிப்பார். கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் உங்களுக்கு தருவேன். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின், எப்ப தெரியுமாங்க? தெளிவா விளங்கிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையின் வாசலை தருவதற்கு முன்பாக நான் உங்களுடைய பாவத்தை நியாயம் தீர்க்க வேண்டும். ஐ மஸ்ட் ஜட்ஜ் யுவர் சின். நான் உங்களுடைய பாவத்தை நியாயம் தீர்க்கணும். நான் உங்களை உணர்த்தணும், உங்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்தணும். நீங்க மனம் திரும்பணும். அந்த பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றணும். அந்த பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் அகற்றி விடுவீர்கள் என்றால் மகிமையான அற்புதமான ஒரு எதிர்கால நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சும்மா பேச மாட்டார் பிரதர், சிஸ்டர். கர்த்தர் சும்மா பேச மாட்டார். நம்முடைய நிலைமை ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஊழியக்காருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எந்த நிலைமையில நாம் இருக்கிறோம் என்பது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும். 15ஆம் வசனம் மீண்டுமா வாசிங்க. ஓசியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக, நம்பிக்கை, நல்ல கவனிங்க, நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தன் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். பாடினது போல பாடுவாள். ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு, இளவயதிலும் எகிப்தை விட்டு வந்து சிவந்த சமுத்திரத்தை வெளியே வந்த பிறகு மீரியாம் ஒரு ஆராதனை நடத்துறாங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து பாடினாங்க பாருங்க. அந்த மாதிரி மறுபடியும் பாடுவான்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு இஸ்ரவேலுடைய நிலைமை தான் என்ன? நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு இஸ்ரேல்ல பயங்கர போராட்டம் நடந்து கொண்டு, அப்படித்தானே? இஸ்ரேல் மறுபடியும் தன்னுடைய தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவது உண்மைதான். ஆனா இந்த பகுதி, ஆண்டவர் சொல்றதான இந்த பகுதி, அதாவது ஆகோர், அந்த பகுதி சீக்கேமுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அங்கேதான் யோசேப்பு அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த பகுதியில தான் இன்னைக்கு பிரச்சனையே. அரேபியர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் பயங்கர யுத்தம், போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்க எங்க பாடுறது? அங்க எங்க பாட்டு பாடுறதுக்கு நேரம்? வெறும் வெடிகுண்டு தான் வெடிச்சிட்டு இருக்கு. இந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேலுக்கு இன்னும் நிறைவேறவில்லை. எதிர்காலத்தில் கண்டிப்பா நிறைவேறும். ஒரு நாள் வரும், இஸ்ரேல் தேவனுக்கு நேராக திரும்பும், மனம் திரும்பும். கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். எந்த இடத்துல போராட்டம் நடக்கிறதோ அதே இடத்துல இஸ்ரேல் தேவனை துதித்து பாடுகிற ஒரு நாள் வரும். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நமக்கு கர்த்தர் சொல்றது என்ன தெரியுமா? நீங்கள் இன்றைக்கு மனம் திரும்பி என்றால் நான் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றி நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் துதித்து பாடி மகிழ்ந்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன்னு கர்த்தர். எப்ப தெரியுமா? மனம் திரும்பினார். என்னுடைய ஜனம், புதிய ஏற்பாட்டு சபை மனம் திரும்புமானால் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை நான் தருவேன். எத்தனை பேர் விசுவாசி? இந்த இஸ்ரேல் மனம் திரும்பல, இஸ்ரேல் தேசம் மனம் திரும்பல. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஆகிய நம்மிடத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி என்றால் நம்பிக்கையின் வாசலை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலையிலே கர்த்தர் என்னதாங்க நம்மிட சொல்றாரு? நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கை தருவேன்னு சொல்றாரு. என்னத்தை அர்த்தப்படுத்துறார்? என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய தோல்விக்கு பதிலாக, உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக, உங்களுடைய சஞ்சலத்துக்கு பதிலாக
ஒரு பெரிய ஜெயத்தை நான் தருவேன் என்று கர்த்தர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த ஆய், அந்த ஆகோர், அந்த அனுபவங்களுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். இந்த 2 அனுபவத்துக்கு பிறகு ஆய் பட்டணம், ஆகோரின் பள்ளத்தாக்கு, இது 2 அனுபவங்களுக்கு பிறகு கானான் தேசம் தான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் தான். ஹல்லேலூயா. இதுதாங்க தேவனுடைய கிருபை, இதுதான் தேவனுடைய கிருபை. இப்ப நல்ல முக்கியமான குறிப்புக்கு நான் வரேன், நீங்க நல்ல கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த அந்த ஆகான், அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. பழைய ஏற்பாட்டில் நம்பிக்கையே இல்லை. அவனும் அவனுடைய குடும்பங்களும் அவனுக்கு உண்டான எல்லாம் கல்லெறிந்து கொல்லப்பட்டார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆகானுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டிலே, இந்த கிருபையின் யுகத்திலே, சபையின் காலத்திலே, பரிசுத்த ஆவியின் நாட்களிலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து, என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. ஆகோரின் பள்ளத்தாக்கு இருக்குங்க. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்குல ஒரு மூலையில ஒரு வாசலை கர்த்தர் ஏற்படுத்தி, அந்த வாசல் பழைய ஏற்பாட்டில் இல்லை. நல்ல கவனிக்கிறீங்களா? நான் சொல்ற வாசல் பழைய ஏற்பாட்டில் இல்லை. புதிய ஏற்பாட்டில் ஆகோரின் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு ஒரு ஒரு மூலையில ஆண்டவர் ஒரு வாசலை ஏற்படுத்தி, ஒரு வாசலை ஏற்படுத்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் யாருக்கு தெரியுமா? உண்மையாய் மனம் திரும்பி தேவனை தேடுகிறவர்களுக்காக. ஆகோரின் பள்ளத்தாக்கிலே நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் எல்லாருக்கும் இல்ல, மனம் திரும்புகிறவளுக்கு, ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிறவளுக்கு, உண்மையாய் தேவனை தேடுகிறவளுக்கு அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கின் எல்லையிலே முடிவிலே கர்த்தர் ஒரு அழகான வாசலை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கவனிங்க, 400 வருஷம் இருண்ட காலம் என்று சொல்வார்கள். இருண்ட காலம், இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு இடைப்பட்ட காலம் 400 வருஷம். இந்த 400 வருஷத்திலே கர்த்தர் யாரிடத்திலும் பேசல. ஆண்டவர் அப்படியே மௌனமா இருக்கிறார். இருண்ட காலம் என்று சொல்வார்கள். இந்த 400 வருஷம் என்று சொல்லும்போது எதற்கிடையே திரும்ப அந்த 400 வருஷம் கடைசியா, நல்ல கவனிங்க, இந்த 400 வருஷம் சொல்லும்போது 2 புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டுக்கு இடைப்பட்ட காலம். இந்த இடைப்பட்ட காலம் எதுக்கு இடையே இருக்குன்னா, கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசினதும், அதற்கு பிறகு தேவதூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிறப்பை குறித்து அறிவிக்கிற வரைக்கும் இந்த 400 வருஷம் இருண்ட காலம். இருண்ட காலம் எதுக்கு இடையே இருக்கு? கடைசியா இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் பேசினதுக்கும், தேவதூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து அறிவிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட காலம் தான் இருண்ட காலம். அந்த 400 வருஷம் என்று சொல்லுகிறேன். இந்த 400 வருஷம் இருண்ட காலத்துக்கு பிறகு முழு உலகத்துக்கும் நம்பிக்கையின் வாசல் அறிவிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு சொன்னாரே, நானே அந்த வாசல், நானே அந்த வாசல். பழைய ஏற்பாட்டில் இந்த நம்பிக்கையின் வாசல் பேசுறாருங்க. அந்த வாசல் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு தான் உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கையின் வாசல். நீங்கள் ஒருவேளை அந்த சஞ்சலத்தின் பள்ளத்தாக்கிலே, துக்கத்தின் பள்ளத்தாக்கிலே, கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே, அந்த வியாதியின் பள்ளத்தாக்கிலே, பிரச்சனையின் பள்ளத்தாக்கிலே ஒருவேளை இருப்பீர்கள் என்றால், உங்களை அந்த பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வரத்தக்க ஒரு நம்பிக்கையின் வாசலாக ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆண்டவர் புதிய பாட்டு என்ன சொன்னா தெரியுமா? எடுத்து வாசிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆவது வசனமா. எடுத்து வாசிங்க, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நானே வாசல், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால். என் வழியாய், அந்த வாசல் எங்க இருக்குங்க? ஆகோரின் பள்ளத்தாக்கில் இருக்கு பிரதர்.
அந்த வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சபைக்குள்ள மாத்திரம் மேய்ச்சல் இல்ல, சபைக்கு வெளியே கூட மேய்ச்சல். தவறா நினைச்சிடாதீங்க, உலகத்துல மேய்ஞ்சிடக்கூடாது. சபைக்கு வெளியே போன பிறகும் நம்மளுக்கு மேய்ச்சல் இங்கதாங்க. வீட்டுக்கு போனாலும் மேய்ச்சல் இங்கதான். சில பேர் சபைக்குள்ள வந்த மாத்திரம்தான் இந்த பைபிளை திறக்கிறதே இல்ல இல்ல இல்ல. ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்கணும். நம்முடைய உண்மையான மேய்ச்சல் இங்கதான் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் மகனே, மகளே, நான் உன்னை அந்த தோல்வியின் பள்ளத்தாக்கிலிருந்து, பிரச்சனையின் பள்ளத்தாக்கிலிருந்து நீ தடுமாறி திணறி போய் விழுந்து போய் கிடக்கிற அந்த பிரச்சனையின் பள்ளத்தாக்கிலிருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறேன். நீ வெளியே வர வேண்டுமானால் ஒரே ஒரு வாசல் தான் இருக்கிறது, அந்த நம்பிக்கையின் வாசல். நானே உனக்காக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உன்னுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அந்த வாசலை திறக்கிறவர் ஆண்டவர் தான். அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து, வேதனையின் பள்ளத்தாக்கில் இருந்து, வியாதியின் பள்ளத்தாக்கில் இருந்து, இருண்ட அந்தகாரத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து, அந்த பாவத்தின் பள்ளத்தாக்கில் இருந்து, தனிமையின் பள்ளத்தாக்கில் இருந்து, சோர்வின் பள்ளத்தாக்கில் இருந்து, பிரச்சனையின் பள்ளத்தாக்கில் இருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு நம்பிக்கையின் வாசல் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். அந்த ஆகூரின் பள்ளத்தாக்கிலே கொஞ்சம் ஆகான கற்பனை பண்ணி பாருங்க. ஆகானும் அவன குடும்பத்தார், அவனுக்கு உண்டான எல்லாம் அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சுற்றி நின்று கல் எறிகிறார்கள். காரணம், ஆகான் கல்லெறிந்து கொல்லப்படணும். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை ஆகோரின் பள்ளத்தாக்கில் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய பாவத்தை புதைக்கிற அந்த கற்களில் இருந்து, அந்த கற்குவியலில் இருந்து, உங்களுடைய கடந்த கால தோல்வியாகிய அந்த கற்குவியலில் இருந்து நீங்க வெளியே வந்து ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாசலை பார்த்து ஜெயத்துக்கு நேரா கடந்து போ. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆகானை போல அந்த கற்குவியலுக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு கொண்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, உனக்காக ஒரு வாசலை உருவாக்கி வைத்திருக்கிறேன். உன்னுடைய கண்களை ஏறெடுத்து நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் நம்பிக்கையின் வாசலை பார். அது உன்னை ஜெயமாய் நடத்தும். எப்ப தெரியுமா நீங்க பார்க்க முடிய கண்களை திறப்பாரு? அந்த நம்பிக்கையின் வாசலை எப்ப பார்க்க முடியும் தெரியுமா? உண்மையாய் மனம் திரும்பும் போது, உண்மையாய் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவரை உண்மையாய் தேடுவோமானால் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்து அந்த நம்பிக்கையின் வாசலை காண செய்வார். அந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ள வந்து விடுவோமானால் ஜெயத்தின் மேல் ஜெயமடைய கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது நம்பிக்கையின் வாசல், அது தரிசனத்தின் வாசல், பாவ மன்னிப்பின் வாசல், அது விடுதலையின் வாசல், அது புதிய நம்பிக்கை தைரியத்தை தருகிற ஒரு வாசல். அது ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோடு சுவனத்தோடு வந்திருந்தால் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து நம்பிக்கையின் வாசலுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எடுத்து வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு. எல்லாருக்கும் இல்ல பிரதர், சிஸ்டர், இந்த வசனம் எல்லாருக்கும் இல்ல. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு, அவங்களுக்கு தான். கர்த்தரை தேடுறவங்களுக்கு, மனம் திரும்பி கர்த்தர் பக்கமாய் திரும்பி அவரை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், சாரோன் ஆட்டு தொழுவமாகவும், ஆகோரின் பள்ளத்தாக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும். மாட்டு கிடையாகவும் இருக்கும். மாட்டு கிடை என்ன தெரியுமா? ரெஸ்ட் எடுக்கிற இடங்க. ரெஸ்ட் எடுக்க. ஆண்டவராகிய இயேசு எங்க பிறந்தாரு? ஆண்டவர் இயேசு எங்க பிறந்தாரு? அதாவது ஆவிக்குறியில சொல்லணும்னா, உங்களுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு பிறக்கிற ஒரு இடம், ஆண்டவர் இயேசு உருவாக்கப்படுகிற ஒரு இடம். ஹல்லேலூயா.
ஒரு ஆறுதலின் இடம், ஒரு சமாதானத்தின் இடம், இளைப்பாறுகிற இடம். ஆகோரின் பள்ளத்தாக்க கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? தன்னை தேடுகிறவர்களுக்கு. ஆகோரின் பள்ளத்தாக்குனா கண்ணீரின் பள்ளத்தாக்கு அது. ஆனா என்ன நீங்க தேடுனீங்கன்னா உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை இளைப்பாறுகிற ஸ்தலமாக நான் உங்களை மாற்றேன். உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கை இளைப்பாறுகிற ஸ்தலமாக நான் மாற்றுவேன். அதுல எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நீங்க ஒண்ணு மறக்க கூடாது. ஏசாயா 65 அதிகாரம் 10வது வசனம் வாசித்தமே, அது that's the Old Testament version of Romans 8:28. புதிய ஏற்பாட்டில் உள்ள ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனத்துடைய பழைய ஏற்பாட்டு வசனம் தான் ஏசாயா 65:10. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. ஏசாயா 65:10 புதிய ஏற்பாட்டில் உள்ள ரோமர் 8:28 பழைய ஏற்பாட்டு வசனம். அது ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரால மாத்திரம் தாங்க உங்களுடைய தோல்விகளையும், உங்களுடைய வெட்கங்களையும், உங்களுடைய பிரச்சனைகளையும், உங்களுடைய வியாகுலங்களையும் ஜெயமாக, மகிமையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா. என்ன நடந்தாலும் தீமையையும் நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில். ஆனா யாருக்கு? என்னை தேடுகிறவர்களுக்கு, என்னை தேடுகிறவர்களுக்கு, மனம் திரும்பி தேடுகிறவர்களுக்கு, உண்மையாய் தன்னுடைய பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே நம்ம மன்னிங்க, உமக்கு விரோதமா பாவம் செய்ய உம்மை விட்டு விலகிட்ட ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு அவர் பக்கமாய் திரும்பி உண்மையாய் தேடுவோமானால், ஆகோரின் பள்ளத்தாக்கு இளைப்பாறுகிற ஸ்தலமாய், ஆசீர்வாதத்தின் ஸ்தலமாய், செழிப்பின் ஸ்தலமாய், அல்லது பெருகிற ஸ்தலமாய் கர்த்தர் மாற்றி தருவார். எத்தனை பேர் விசுவாசி? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில். தேவனுடைய நிலையான அன்பு எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுமா? அவருடைய கிருபையின் மூலமாக வெளிப்படுத்தும். எல்லாரும் கண்களும் மூலம் தேவ சமூகத்தை உணர்கிறேன். அடுத்த 2 குறிப்புகள் கர்த்தருக்கு சித்தமா இருக்குமான அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்கலாம். தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஆளுகை. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியத்தை ஒரு நாளும் மறந்துவிடும். தேவனுடைய கிருபை, தேவனுடைய நிலையான அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்றால் அவருடைய கிருபையின் மூலமாக வெளிப்படுகிறது. அவருடைய கிருபையின் மூலமாக வெளிப்படுகிறது. எல்லா கண்களும் மூடி இருப்பது. கொடுமானால் கர்த்தருடைய சனமே, கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்கலாமா? நீங்க மேல் தளத்தில் இருந்தாலும் கீழ்த்தளத்தில் இருந்தாலும் தயவு செய்து முடிந்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி எழுந்து நிற்க. தேவ பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்திலே அசைபாடி கொண்டிருக்கிறார். ஒன்றை மாத்திரம் மறக்கக்கூடாது. நிர்மூலமாக இருப்பதோ தேவனுடைய சுத்த கிருபை. இன்னைக்கு நிர்மூலமாக இருப்பதோ தேவனுடைய சுத்த கிருபை. சகோதரனே, சகோதரியே, நாம் எங்க இருந்தோம், இன்னைக்கு எங்க இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்மால் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது. சகோதரனே, நீங்க எங்க இருந்தீங்க? பிரதர், சிஸ்டர், நீங்க எங்க இருந்தீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறார்? இதை ஒன்ன யோசித்தா நம்மளால கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியும். எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருந்தோம்? எல்லாராலும் தள்ளப்பட்டு, வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நிராகரிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை அவருடைய கிருபையினாலே நம்மை கூட்டி சேர்த்து இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக தேவாதி தேவன், கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை கொடுத்து அவருடைய சொந்த குடும்பத்திலே நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு தேவனாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாய் இருந்து
நம்முடைய அன்றாட தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி, பலவீனத்தின் மத்தியிலும் குறைவுகளின் மத்தியிலும் இன்னும் அதிகமாய் நம்ம மேல் அன்பு கூர்ந்து நேசித்து நம்மளை பாதுகாத்து சத்தியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்துகிற விதத்தை நாம் யோசித்து பார்த்தா கண்ணீர் சிந்தாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. தேவ சமூகத்தில் அவருடைய கிருபையை சற்றி நினைத்து பார். நம்மை திராணிப்படுத்துகிற கிருபை வேற, இது ஆச்சரியமான கிருபை. இது ஆச்சரியமான அமேசிங் கிரேஸ். மனித புத்தி கெட்டாத ஒரு கிருபை. நல்ல யோசித்து பாருங்க பிரதர், சிஸ்டர், யோசித்து பாருங்க. உலகத்தில் ஒரு கம்பெனியில, ஒரு ஃபேக்டரியில, ஒரு ஸ்கூல்ல, ஒரு காலேஜில் நம்ம வேலை செய்யணும்னா தகுதியை பார்க்குறாங்க, படிப்பை பார்க்குறாங்க, திறமையை பார்க்குறாங்க. தகுதி இல்லைன்னா, படிப்பு இல்லைன்னா, திறமை இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க, நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. அதுதான் இந்த உலகம். ஆனால் கர்த்தர் நம்முடைய தகுதி இன்மையின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவுகளின் மத்தியிலும் நம்மளை வெறுத்து தள்ளாமல் நம்மை அணைத்துக் கொண்டு நம்மை அவருடைய கரத்தில் எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தி, திராணிப்படுத்தி, தைரியப்படுத்தி, உற்சாகப்படுத்தி அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிறார். உலகம் தள்ளுறது போல நம்முடைய ஆண்டவர் நம்மளை தள்ளுறவர் இல்லை. உலகம் தள்ளிரும் பிரதர். எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தோம், உங்களுடைய சரீரத்தில் சுகம் இல்லாம போயிடுச்சுன்னா உலகம் உங்களை ஒதுக்கி தள்ளி வச்சிடும், நீங்க வேண்டான்னு சொல்லிடும். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு எவ்வளவு தப்பிதங்கள், பிழைகள், குற்றங்கள், பாவங்கள், இவைகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை ஒதுக்கி தள்ளாதபடி, பலவீனன் என்று சொல்லி என்னை தள்ளிவிடாமல், இந்த பலவீனத்திலும் கர்த்தர் என்னை கரத்தில் எடுத்து என்னை பலப்படுத்தி திராணிப்படுத்துகிறவர் நம்முடைய கர்த்தர். சிந்தித்து பாருங்கள். தாவீது சொல்லுவார், ஆண்டவரே, என்னுடைய திறமைகள் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய அனுபவங்கள் அல்ல, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிட்டு, உம்முடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே என்னை பெரியவனாக்கிட்டு. தகுதின்னு சொல்ல ஒண்ணு இல்லை ஆண்டவரே, தகுதின்னு சொல்ல ஒண்ணு இல்லை, ஒன்றுமே இல்லாத என்னையும் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கன்னா, என்னையும் நீங்க உயர்த்துறீங்கன்னா, என்னையும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைக்கிறீங்கன்னா, அது உடைய காருண்யம் அல்லாமல் வேறு ஒன்றும். சிந்தித்து பார்க்க, சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது, தயவு பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய உருக்கம் பெரியது. ஆண்டு உங்களை பார்த்து சொல்றார், மகனே, மகளே, யார் உங்களை நேசிக்காவிட்டால் நான் உங்களை நேசிக்கிறேன். யார் உங்களை சேர்த்துக் கொள்ளாவிட்டால் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன். தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? தேவ கிருபைக்காக எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும்? கூடுமானால் வாய்களை திறந்து தேவனுடைய சமூகத்திலே இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை,
உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே. எத்தனை விஷயம் இனியும் என்னால வாழ முடியாது, இனியும் என்னால தாங்க முடியாது, இனியும் என்னால பிழைக்க முடியாது என்று நினைத்த எத்தனையோ நாட்கள் உண்டல்லவா? அப்படிப்பட்ட நிலைமையில, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நம்மை அணைத்து கொண்டு, நம்மை ஆறுதல் படுத்தி, நம்மளை தைரியப்படுத்தி, ஆற்றி தேற்றி இன்னைக்கு வரைக்கும் நிற்க வைத்திருக்கிறாரே, அது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. வாயிலை திறந்து ஆண்டுக்கு நன்றி சொல்லு. ஹல்லேலூயா. முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ நினைத்த வேலை உண்டு. வாழ முடியுமா? வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ என திகைத்த வேலை உண்டு. என்னை அணைத்தீர் ஆண்டவரே, என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா, என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா. வாழ முடியுமா? வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ, என்ன செய்வேனோ என திகைத்த வேலை உண்டு. வாழ முடியுமா? வாழ முடியுமா என நினைத்த நேரம் உண்டு, என்ன செய்வேனோ என திகைத்த வேலை உண்டு. என்னை அணைத்தீர் ஆண்டவரே, என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா. ஆண்டவரை பார்த்து பாடுங்கள். என்னை அழைத்தீரையா, ஆண்டவரே, வாழ ஓ God, வைத்தீரையா, என்னை அணைத்தீர் ஆண்டவரே. என்னை அழைத்தீரையா, ஓ ரபலப ஷபலப கலோல, ரிபலப ஷந்தலப கலோல, என்னை அணைத்தீர் ஆண்டவரே. என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா, என்னை அணைத்தீர் ஆண்டவரே. என்னை அழைத்தீரையா, வாழ வைத்தீரையா. கிருபையே, கிருபையே, உம் கிருபையே, நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. கிருபையே, ஓ கிருபையே, உம் கிருபையே, நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. நித்தம் ஆண்டவரே, நித்தம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, சுமந்தது ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, கிருபையே. ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே, நித்தம் ஆண்டவரே. என்னை சுமந்தது உம் கிருபையே.
என்னை சுமந்தது உம் கிருபையே, என்னை சுமந்தது உம் கிருபையே. ஒரு நிமிஷம் மௌனமாக இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் உங்களை சுமந்த இந்த கிருபை நினைத்து பாருங்கள். இந்த கிருபை நினைத்து பாருங்கள். அநேக சமயங்களிலே கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடாதபடி சத்துரு பலவித தடைகளை உண்டு பண்ணி அப்படியே உங்களை ஒடுக்கி உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவன் எடுத்த தீர்மானங்கள், சதிகள், திட்டங்கள், ஆலோசனைகளில் இருந்து எத்தனை விசை கர்த்தர் உங்களை விலக்கி மீட்டு காத்து தடைகளை உடைத்து உங்களை தேவ சமூகத்துக்குள்ளாக கொண்டு வந்து உங்களை பலப்படுத்தி உங்களை தைரியப்படுத்தி ஆற்றி தேற்றி பட்சமாய் உங்களோடு கூட பேசி தைரியப்படுத்தின நாட்கள் எத்தனை எத்தனை என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கு. உடனாதி ஸ்நேகம், உடனாதி ஸ்நேகத்தை ஒரு நாளும் மறந்து விடாதே சகோதரனே. கர்த்தருடைய அநாதி ஸ்நேகத்தை ஒரு நாளும் மறந்து விடாதே சகோதரி. மனுஷனுடைய அன்பெல்லாம் மாறி போகும். மனித உதவி எல்லாம் அற்று போகும். உற்றார் உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் உங்களை கைவிடுவார்கள். ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாது. அவருடைய உண்மை பெரியது. யார் உங்களோடு கூட நிற்காவிட்டாலும் உங்களை பேர் சொல்லி அழைத்து உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்கள் பட்சத்திலே என்றைக்கும் நிற்பார், எப்போது நிற்பார். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் என்ன செய்ய முடியும்? யார் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியும்? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காக கண்ணீரோடு நன்றி செலுத்தும். உடைய பிரசனத்துக்காய் சோத்து, என்னோட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் சோத்து. எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணினீங்களே தகுதி இல்லாத எங்களையும், தகுதி இல்லாத அடியானையும் ஒரு பொருட்டா எண்ணீங்களேப்பா. அதற்காக உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்தணும். நீங்க தொடர்ந்து எங்களோடு கூட பேசணும். சபையாரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு அன்புள்ள தயவுள்ள நல்ல கரத்தை நீட்டி கர்த்தாவே நின்று கொண்டிருக்கிற சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சௌரியம் சிறு பிள்ளை முதற்கொண்டு கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிப்பார். சபையாரை ஆவிக்குரிய ரீதியிலும் சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் சிறுகவன நீர் பெருகவே. இப்பொழுது கூட கர்த்தாவே எங்களை, கர்த்தாவே அப்பா, எங்களோடு கூட நிலையான தேவ பிரசனத்தோடு கூட அழைத்து விட்டு கடந்து போக கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்கிறார். எல்லா கனத்துதி மகிமுக்கு செலுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட. இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000.
தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9556222003. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0444703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.